Good morning, madam. This is Superintendent of Police in the department of... Oh, sorry. இந்த மாதிரி சல்யூட் அடிக்கிறதுக்கு பதிலா செருப்படுத்து அடிச்சிட்டு போயிடலாம். Sorry, madam. Sorry. சாரி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜிப்பா போடுங்க. ஜிப்பா? இல்ல ராகவ் சார், நீங்க டிஐஜியா போஸ்டிங்ல இருக்கும்போது நான் எஸ்பி போஸ்டிங்ல தான் இருந்தேன். இப்போ நீங்க டி ப்ரமோட் ஆகி எஸ்பி ஆயிட்டீங்க. நான் டிஐஜி ஆயிட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியும் மேடம். என்ன? இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும்போது உங்க கண்ணு நேரா என் ஜிப்புக்கு வந்துச்சு பாருங்க. அந்த ஷார்ப்னஸ் தான் மேடம். நீங்க எஸ்பியா இருக்கும்போது அந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, உங்க கஸ்டடியில இருந்த ஒருத்தன் உங்களையே ஏமாத்திட்டு ஓடுனான்ல, அந்த கேஸ் தான். அந்த கேஸ் என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. அத சால்வ் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க. ஓ அதுவா மேடம், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துட்டேன். இப்போ நீங்க போங்க. Thank you மேடம். ஹலோ ஹலோ அக்கா, நான் திஷா பேசுறேன். உங்க தம்பி வந்துடுவார்ல? கண்டிப்பா வருவான். அவர் என்ன பார்த்தா தெரிஞ்சுக்குவாரா இல்லையா? பிளாக் கலர் ட்ரெஸ் கையில ஒரு ரோஸ் வச்சிருப்பேன்னு சொன்னேன். இந்நேரம் அவன் வந்திருக்கணுமே. வந்துருவான், விடு. ஓகே. திஷா, திஷா. ஹாய். திஷா, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? இவ்ளோ பெரிய மால்ல உன்னை எங்க தேடுறதுன்னு நினைச்சேன். ஆனா ஈஸியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? உன் அழக பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன் இது நீதான்னு. அப்படியா? மத்த எல்லாருக்கும் இது வெறும் மால் தான். ஆனா எனக்கு இது தாஜ்மஹால். நான் இங்க ஷாஜகான்னா, நீ தான் இதுல மும்தாஜ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ. ஏய், என்ன நடக்குதுங்க? நீ யாரியா? இவ புருஷன். ஓ தாஜ்மஹால் எங்க இருக்குன்னு அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொல்லிட்டு இருந்தேன். எழுதுறதுக்கு புக் கேட்டாரு. அட்ரஸ் எழுதுறதுக்கு தாங்க சார். எழுதுறதுக்கு புக் இல்லனா கையில எழுதுங்க. அடுத்தவன் புக்கில் எழுதாதீங்க. வாடி. சாரி சார். அவன் கண்ணாடியும் வந்துறானுங்க காலங்காத்தாலியே. திஷா இருக்கிறதே ஒரு பொண்ணு. திஷா, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள்? உன் பேரு திஷாவா? இங்க பாரு செல்லம், நான் தேடிட்டு இருக்குது என் லவர் திஷா. நீ குட்டி பாப்பா திஷா. நீ போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடு. போ போ. ஓகே அங்கிள், பை. எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா, நீ சொன்ன திஷாவை விட எல்லா திஷாவும் வந்துட்டு இருக்காங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் இனிமே வெயிட் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன். நீ எதுவும் பேச தேவையில்ல, நான் போனை வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தேடி வந்த திஷா நான் தான். நீயா? என் அக்கா சொன்ன மாதிரி நீ இல்லையே. என்ன சொன்னாங்க? அவ ரொம்ப அழகா இருப்பான்னு சொன்னா. அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஆக்சுவலி நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீ தான் திஷான்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எனி ஐடி ப்ளீஸ்? இருக்கு. காட்டு. அத காட்ட முடியாது. கொடுக்கறேன். குடு. கண்ணு மூடுங்க, கொடுக்கறேன். ஓ, உனக்காக என்ன நிச்சயம் விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்காக உன்னை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்பா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு ரொம்ப நல்லவர். ஒரு தடவை அவரோட போட்டோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஐயோ, இவனா? என்ன கேஸ் அது? சார், சீட்டிங் கேஸ் சார். ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கோம். இந்த கிரிமினலை கூட்டிட்டு போறதுக்காக 4 SI, 30 PC, 3 ஜீப்பு, அதுல சைரன் வேற. வேஸ்ட் ஆஃப் மணி. அப்படியே அனுப்பிவிடுங்கடா அவனை. மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறேன். ஆந்தி வேலை அப்படியே ஜெயில தள்ளிட்டு வந்துடுறவா. எஸ் சார். என்னடா விசில் அடிச்சுட்டா வர? தப்பிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நான் எதுக்கு சார் பிளான் போடணும்? எனக்கு தெரிஞ்ச மேஜிக் பண்ணாலே போதும். கீ இல்லாம இந்த விலங்கை நான் ஓபன் பண்ணிடுவேன். டேய், மேஜிக் பண்றா. சார், இந்த விலங்கை வேற யாராவது கையில போட்டாதான் நான் மேஜிக் பண்ண முடியும். யாருக்கு போடலாம்? யாருக்கு போடலாம்? இங்கதான் யாருமே இல்லையா? ஏய், வேற யாரும் எதுக்கு தேடுற? நான் தான் இருக்கல, எனக்கே போடு. எனக்கு இது தோணவே இல்லை சார். அதுக்கு தான் போலீஸ் மூளை வேணும்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார் நீங்க. சார், ஒரு கண்டிஷன். என்ன? மேஜிக் பண்ணோம்னா இந்த கீ இங்க பக்கத்துல எங்கேயும் இருக்க கூடாது. அவ்வளவுதானா? அதோ அங்க பாரு, ஜீப்போட கீ இருக்கா, இங்க வீட்டோட கீ இருக்கு, அங்க ஒரு கீ இருக்கு, ஏதோ இங்க ஒரு கீ இருக்கு, இங்க ஒரு கீ இருக்கு. மேஜிக் பண்ணு. ரெடி? ஏய், கீ எதுக்கு தூக்கி போட்ட? இப்படி தூக்கி போட்டா தானே சார் நான் தப்பிக்க முடியும். தப்பிச்சு போக போறியா? அப்ப மேஜிக் இதான் சார் மேஜிக். வாங்க வாங்க, யாராவது வாங்க, அங்க திருடா வந்து புடிங்க புடிங்க, திருடா ஓடுறா. வாங்க வாங்க, அது அந்த பக்கம் தான் ஓடுறான். போடுறா பாருங்க, புடிங்க. போக, எங்க பாக்குறீங்க? போக. நாங்களும் திருடங்க தான். நீங்களும் திருடனா? எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? இன்னும் என்னடா வேணும்? என் பையன் ரொம்ப நாளா சஃபாரி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்?
நல்லா ஏமாந்துட்டேன். அவனை பிடிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். ஆனா நீ ஏமாந்துட்டீனா? அப்பா, அவன் இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. எந்த லவ் எங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சதோ அதே லவ் யூஸ் பண்ணி உங்க முன்னாடி நான் அவனை இங்க கூட்டிட்டு வரேன். இது உங்க மேல சத்தியம். ஏய், யாரு அந்த ஆளு? நீங்க 2 பேரும் சேர்ந்து லலிதாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லு. அவன் ஏன் ஆள் இல்ல, உன் லலிதாவோட. அவன் நேத்து ஒன்னும் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இல்ல. லலிதா எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்போல இருந்து அவன் வந்துட்டு இருக்கான். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல. அவங்க 2 பேரும் கதவை பிடிக்கிட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் 2 கண்ணாலேயே பார்த்திருக்கேன். இல்ல, போய் போய் நீ போய் சொல்ற. நான் போய் சொல்றேன்ல, ஒரு நிமிஷம். இது பொய்யா? இல்ல, இது பொய்யா? அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம இந்த போட்டோ நான் எடுத்தேன். இந்த விஷயத்த நான் எப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க லலிதாவை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இந்த விஷயத்த சொல்லி இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லல. இங்க பாருங்க, நான் காசுக்காக ஆக்ட் பண்ணவே நான் வந்திருப்பேன். ஆனா திரும்ப திரும்ப என் கேரக்டர் சரியில்லைன்னு மட்டும் சொல்லி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. மேடம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லி ஸ்வீட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஏசி என்கிட்ட வெளியே என்ன சொன்னா தெரியுமா? இன்னைக்குதான் உங்களோட புருஷன் உங்களை விட்டு ஓடி போன நாளா. நீங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்களாமே? ஐயோ இல்ல மேடம். ஷட் அப். முதல்ல ஜிப்ப போடுங்க. இந்த பொண்ணு யாருங்க? ஷீ இஸ் மை டாட்டர். டிபார்ட்மெண்ட் யூனிஃபார்ம் இல்லாம, சம்பளம் இல்லாம, வண்டி இல்லாம, அலோவன்ஸ் கூட இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலை செய்யறா. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க என்னதான் பண்றீங்க? முதல்ல மேட்டர் சொல்லுங்க. மேஜிக் பண்றேன்னு சொல்லி என் கிட்ட இருந்து தப்பிச்சால இந்த ஜெயராஜ். அவனும் என் பொண்ணும் காதலிக்கிறாங்க. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை. ஹலோ ஹலோ, நான் தான். நீ என்கிட்ட பேசாத. நைட்டு எத்தனை தடவை கால் பண்ண? எதுக்கு போனை எடுக்கல? அது எங்க அப்பா என் பக்கத்துலயே இருந்தாரு. அந்த ஆளுக்கு என்ன மசாஜ் பண்ணி படுக்க வச்சா திருட வந்து தூக்கிட்டு போனா கூட எதுவும் தெரியாதுன்னு சொன்னியே. அது விட எனக்கு ஒன்ன பார்க்கணும் போல இருக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு விஜய காலேஜுக்கு வரியா? விஜயா காலேஜா? அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. அதனால தானே உன்னை கூப்பிடுறேன். ஓ, அங்க நீ வந்தா உனக்கு ஐடி கொடுக்கறேன். ஐடியா? நானும் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஐ வில் கம். லவ் யூ. நீ கொஞ்சம் வெளியில இருமா. ஓகே. ராகவன் சார், உங்க பொண்ணை நம்பலாமா? ஏன் மேடம், உங்களுக்கு என்ன டவுட்? ஐடின்னு சொல்றா. அது ஏதோ கோட் வேர்டுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓ, அதான் அது. அதான் அது என்னன்னு காமிங்க. அது காமிக்கிற விஷயம் இல்ல மேடம். வேற? அது குடுக்கறது. அப்படின்னா அது என்னன்னு கொடுங்க. அது ஏசி வர முன்னாடி இருக்காரு, அவரு முன்னாடி. ஐ செட் கிவ் இட். பைரவன் முன்னாடி கிஸ். கோட்டர் காசு தரேன். ஏய், ரொம்ப பேசாத. 20 வருஷமா மேக்கப் மேனாக சினிமால காத்துட்டு இருக்கேன். அது ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மாலாஸ்ரீ படத்துக்கு டேங்கர் ரேட்ல பேமெண்ட் வாங்குவேன். அப்போ கோட்டர் நான் லிட்டரா குடிப்பேன். விஜயா காலேஜ் கிட்ட யாரு வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம். டேய், கலர் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டியடா. இப்படி பண்ண. சாரி, மன்னிச்சிருப்பா. ஐயோ ஜெயா, ஜெயா மாடியில இருந்து விழுந்துட்டா. ஐயோ இந்த மாடி என்ன ஆச்சுமா உனக்கு? ஐயோ நடக்க கூடாது, நடந்துச்சு. ஐயோ ரத்தம். டேய், என்னடா பண்ற? வாடா இங்க. என்னாச்சு? ஐயோ ஜெயா, என்னாச்சு? அட யாரா இவன் சுத்த விவரம் கெட்டவனா இருக்கான்? வாடா ஆஸ்பத்திரிக்கு போறோம். ஆஸ்பத்திரிக்கா? ஐயோ ஆஸ்பத்திரிக்கா? அம்மா, இப்ப நீ ஆஸ்பத்திரிக்கு போய் தானமா ஆகணும். நாராயணோட அப்பனே, என்னது? 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, யமகண்டம் முடிஞ்சிரும், அப்புறம் கூட்டிக்கிட்டு போகலாம். ஐயோ, யமனே குறுக்க வந்தாலும் பரவாயில்லைங்க. டேய், நீ தூக்குறா உன் பொண்டாட்டிய. டேய், சீக்கிரம் போய் டாக்டரை கூப்பிட்டு வாடா. ஐயோ வேண்டாம்டா. டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் பிரெக்னன்ட் இல்லன்னு தெரிஞ்சா நம்ம மான மரியாதை போயிடும்டா. வாய மூடு. ஓ, இவ பிரெக்னன்ட்னு தெரிஞ்சிச்சா உன் மான மரியாதை போய்டுன்னு பாக்குறியா? நேத்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்திருந்தல்ல. என்ன இவங்க? இவ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்? அப்புறம் ஏன்டா எனக்கு போனே பண்ண மாட்டேன்ற? இந்த ஆஸ்பத்திரி அவனதான்டா. நம்ம பார்த்தானா வட்டியை கொடு வட்டியை கொடுன்னு உசுரை எடுத்துருவான். என்ன என்ன இந்த கேஸ்? அபார்ஷன் கேஸ். அபார்ஷனா? ஐயோ, டோன்ட் வரி.
என் வைஃப் தான் எங்க டாக்டர், நான் ஓனர். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. என் பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், நான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அபோர்ஷன் பயப்பட தேவையில்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. இது என்னோட கான்டாக்ட் நம்பர். பர்சனலா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சரி பண்ணிடுறேன். தைரியம் வரு பாப்பா, நான் இருக்கேன்ல. செல்லக்குட்டி போ 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 போ. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? அபார்ஷன் ஆயிருச்சு டாக்டர். பிளட் வருது. ஹலோ, பிளட் வந்துருச்சுன்னா அபார்ஷனா? நர்ஸ் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரும் வெளிய போங்க. டாக்டர் டாக்டர் அப்படியே குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிங்க. அத கேக்குறதுக்கு நீ யாரு? நான் அவளோட ஹஸ்பண்ட். யாரோ இது பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பொண்டாட்டியே சந்தேகப்படுறியா? வெளில போ. ஓ சாரி சாரி. டாக்டர் என்ன குழந்தை பொண்ணா பையனான்னு செக் பண்ணுங்க. சார், குழந்தை இருக்கா இல்லையானே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்குள்ளே ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிச்சு சொல்லணுமா? கெட் அவுட். டாக்டர்மா என்னையா? 10 நிமிஷம் கழிச்சு கை வைங்க. யாருக்கு? இந்த டைம் சரியில்லை. ராகுக்கு எதுவும் ஒண்ணா இருக்கா? என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஏறி பெட் மேல படு. இல்ல டாக்டர், அது வந்து ஏன்னா என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ ஏறி பெட் மேல படு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு என்ன? உனக்கு என்ன கொம்பு இருக்கா? கருமம். கிளவுஸ மாட்டிட்டாலே. ஐயோ டாக்டர் வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அது இல்ல, இது அது இருக்கா அபார்ஷன் ஆயிடுச்சான்னு நான் சொல்றேன். நீ முதல்ல படு. ஐயோ டாக்டர், அது இல்ல டாக்டர். ஏய், இந்த கை எத்தனை அபார்ஷனா பாத்துருக்கு தெரியுமா? சும்மா படு, எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டர் வேண்டாம். என்னாச்சு டாக்டர்? டேய் என்னன்னு பாரு. டாக்டருக்கு என்னாச்சு? கடவுளே, ஜெயா இங்க காணமே. எங்க போயிருப்பா? ஐயோ பாருடா, அவ எங்க போயிட்டானே. டேய் லட்சுமி வாடா சீக்கிரம். டாக்டர் குழந்தை பையனா பொண்ணா? பையன். ஜோல்சியரே பையனா? எங்கடா போனா அவ? எங்கடா போனா? ஏய் ஜெயா ஜெயா இல்ல. நான் இல்ல. கிடைச்சிட்டா. என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல, வா தேடலாம். டேய் அவதான்டா. எங்க போனாடா?